தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். அரசு மருத்துவமனைகளின் குறைகளை களைய முதல்வர் விஜய் அதிரடியாக உத்தரவிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். 50 நோடல் அதிகாரிகளை இதற்காக நியமித்து நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிட்டிருக்கிறார். சென்னை எழும்பூர் மகப்பேறு மருத்துவமனையில் சமீபத்தில் முதல்வர் விஜய் ஆய்வு நடத்தியிருந்தார். தொடர்ச்சியாக தற்போது அதிரடியான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அரசு மருத்துவமனைகளின் குறைகளை களைய முதல்வர் விஜய் அதிரடியாக உத்தரவிட்டிருக்கிறார். இதற்காக 50 நோடல் அதிகாரிகளை நியமித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் வீரகுமார் இணைந்திருக்கிறார். என்ன விவரம் வீரகுமார்? சென்னை முதல் தூத்துக்குடி வரை தமிழ்நாட்டினுடைய 31 மாவட்ட மருத்துவமனைகளில் நிலவக்கூடிய மருத்துவ குறைபாடு குறித்து தமிழ்நாடு முதலமைச்சருடைய அலுவலகம் விரிவான அறிக்கையை தற்போது வெளியிட்டிருக்கிறாங்க. குறிப்பா இந்த அறிக்கை குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கவும், அரசு மருத்துவமனைகளுடைய குறைபாடுகளை களையவும் 50 நோடல் அதிகாரிகளையும் தமிழ்நாடு சுகாதாரத்துறை தற்போது நியமனம் செய்திருக்கிறது. குறிப்பாக இதுல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மருத்துவமனைகளிலும் நிலவக்கூடிய முக்கிய பிரச்சனைகளும் சரி செய்ய வேண்டிய பிரச்சனைகள் குறித்தும் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை மாவட்டம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் என தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 31 மாவட்டங்களினுடைய பிரதான மருத்துவமனைகளினுடைய முக்கிய குறைபாடுகள், பிரச்சனைகள் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதுல முக்கிய பிரச்சனைகளாக எழும்பூர் மகப்பேறு மருத்துவமனையில வார்டு பாய்கள் மற்றும் காவலாளிகள் சிலர் மாலை நேரங்கள்ல வளாகத்தின் ஒதுக்குப்புறமான இடங்கள்ல மது மற்றும் கஞ்சா பயன்படுத்துவதாக அதிர்ச்சியான தகவல் கிடைத்திருக்கிறது. அதே போல சென்னையில செயல்படக்கூடிய மருத்துவமனைகள்ல பொதுவான பிரச்சனைகளாக பல்வேறு பிரச்சனைகள் நிலவுகிறது. இது எல்லாத்தையும் உடனடியாக தீர்வு செய்ய வேண்டும் என தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயினுடைய அலுவலகம் சுகாதாரத்துறைக்கு எச்சரிக்கை குறிப்பாக கொடுத்திருக்கிறாங்க. சென்னையில் இருக்கக்கூடிய ஓமந்தூரார், கஸ்தூரிபா, எழும்பூர் மருத்துவமனைகள்ல நோயாளிகள் வெளியில் இருந்து அதிக விலைக்கு உணவு வாங்குவதை தடுக்க அம்மா உணவகம் போன்ற குறைந்த விலை உணவகங்கள் அமைக்கப்பட வேண்டும் எனவும், சுய உதவி குழுக்களுக்கு இலவச இடம் வழங்கி சிறுதானிய உணவு கடைகள் அமைக்க வேண்டும் எனவும், மருந்து வாங்க வெயிலில் வரிசையில் இருப்பதை தடுக்க கூடுதல் கவுண்டர்கள் மற்றும் காத்திருப்பு அறைகள் அமைக்கப்பட வேண்டும் எனவும், ஏழைகளுக்கான புற்றுநோய் பரிசோதனை மற்றும் சிகிச்சை மையங்கள் விரிவாக்கப்பட வேண்டும் என பல்வேறு தகவல்கள் கிடைத்திருக்கிறது. தமிழக அரசு மருத்துவமனைகளில் நிலவக்கூடிய முக்கிய குறைபாடுகள் அரசு மேற்கொண்ட ஆய்வுல அதிர்ச்சியூட்டும் கள நிலவரங்களாக கிடைத்திருக்கிறது. இந்த குறைகளை களைய முதல்வர் விஜய் அதிரடியாக உத்தரவிட்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வீரகுமார். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான்.